திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் கொல்லா விரதம் உலகெல்லாம் ஓங்குக, உலகெல்லாம் ஓங்குக, தெளிவு தெளிவு குருவின் குருவி திருமேனி திருமேனி காண்டல். காண்டல். தெளிவு குருவின் தெளிவு குருவி திருநாமம் திருநாமம் செப்பல். செப்பல். தெளிவு தெளிவு குருவின் குருவி திருவார்த்தை திருவார்த்தை கேட்டல். கேட்டல். தெளிவு தெளிவு குரு உரு குரு குரு சிந்தித்தல் தானே. சிந்தித்தல் தானே. ஓம் திருமூலர் திருமூலர் திருவடிகள் திருவள்ளுவர் போற்றி. போற்றி. இப்போ இந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்ற இந்த பாடலை திருமூலர் அருளியிருக்கார். நமக்கு குரு இருந்தால்தான் நமக்கு எல்லாமே சிறப்பு. இப்போ உங்கள் ஆசிரியர் தான் உங்களுக்கு குரு. ஆசிரியர் பாடம் நடத்தி கொடுக்குறாருல, அதனால் அவர் வணங்கணும், அவர் பேரை நம்ம சொல்லணும், அவரை இது பண்ணணுன்றது தான் இந்த பாடலில் திருமூலர் கொடுத்துருக்கார். அதுபோல் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, குருநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது கூரறிதாம் பெருநெறிக்கே சென்ற பேருக்கு கிடைப்பது பேயுலகு கருணை நெறிக்கேற்றவர் காண கரியது காற்றுகின்ற திருநெறிக்கேற்கின்றது உத்தரஞான சிதம்பரமே என்கின்றார். அதே ஓம் சொல்லுங்க. பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா, மகான், அவங்கெல்லாம் ஒளி தேகம் பெற்றவர்கள். அவர்களுடைய நாமங்களை நீங்கள் தினசோறும் சொல்லும் போதே உங்களுக்கு அதன் மயமாக ஆகி ஒளி தேகம் பெற்றவர்களுடைய நாமங்களை சொல்லும் போது நமக்கு நல்ல படிப்பு வரும், உங்களுக்கு எந்த நோய் எதுவும் வராது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறவாதிருக்க வரம் வேண்டும், பிறந்து விட்டால் இருவாதிருக்க மருந்துண்டுகான். இது எப்படியோ அறமார் புகத்தில்லை அம்பலவானர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே அது காணான் மருந்துனக்கே என்றார். அதுபோல் நிறைய விஷயங்கள்லாம் ஞானிகள் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகிறது மிக சிறப்பு. நீங்களும் வருங்காலத்தில் அருமையான ஒரு ஞான வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு இந்த வண்ணாப்பு குடில் சார்பில் வாழ்த்துகின்றோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிரார்த்திக்கின்றோம், வேண்டுகின்றோம். உங்களுடைய நாமங்களை எல்லாம் கூறுங்கள். பெயர் நாமம் என்றால் பெயர். ரட்சணி. எத்தனாம் வகுப்பு படிக்கின்றாய் குழந்தை? 2ஆம் வகுப்பு. ஆஷினி 4ஆம் வகுப்பு. சால்நாதா 4ஆம் வகுப்பு. நீங்கள் இருவரும் 4ஆம் வகுப்பு. நீ மட்டும்தான் வடலூருக்கு வந்திருக்க. இவங்க 2 பேரும் நீங்கள் எப்போ வரப்போறீங்க வடலூருக்கு? வருவார் அழைத்து வாடி வடலூர் வட திசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. திருச்சிற்றம்பலம். 14/3/2026 சனிக்கிழமை வண்ணாவக்கம் தர்மசாலை குடி. நன்றி. திருச்சிற்றம்பலம்.